ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு எண்ணும் எழுத்தும்ல இந்த பயிற்சி நூல் கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் டேர்மு. முதல் லெசன் வந்து அன்னை தமிழே. அன்னை தமிழையில் முதல்ல நினைவுகள் மலரட்டும் கொடுத்துருக்காங்க. இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா? ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு எழுத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த எழுத்தை இங்கே என்னென்ன படம்லாம் இருக்கோ அதுக்கு ரிலேட்டடான எழுத்தை எழுதிக்கணும். அந்த எழுத்தை அரேஞ்ச் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தை கிடைக்கணும். அதுதான் இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அரைவட்டம் இங்கே எழுதியிருக்காங்களா. அடுத்தது ஒரு ஸ்கொயர் இருக்குது, சீன் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த இம்ன்ற எழுத்து எங்கே இருக்குது பாருங்கள், இந்த அரைவட்டத்துக்கு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எழுதிட்டு இங் சி இம் க, அப்போ அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், சி இங்க இம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் இந்த 5 படத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். எழுத்துக்களை எழுதி அரேஞ்ச் பண்ணுறதுல இந்த எழுத்து வந்து கங்காரு, சிறுத்தை, நீர் யானை, வரிகுதிரை, காகம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அடுத்து 2வது பக்கத்துக்கு போகுவோம். இங்கே பாருங்கள், இங்கே படங்களுக்கு உரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்பவும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படத்துக்கும் என்ன நம்பர்ன்றதை கொடுத்துட்டாங்க. அப்போ 1ஆம் நம்பர் அப்படின்னா தட்டுன்னு இருக்குது. தட்டு நீங்கள் ஃபில் பண்ணோன்னா 2 கட்டம் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அப்போ இது என்னது, பெட்டி. இட்டு ஆல்ரெடி நம்ம ஃபில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டீன்னு எழுதுவோம், பெட்டி. அடுத்தது வந்து வீடு. 2 வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டோம், வி மட்டும் எழுதணும். அதே போல் இது வந்து 1 பாருங்கள். 1 வந்து நம்மளுக்கு மேலம், மேல இம். இது சோளம், சோள இம். அடுத்தது 3வது வந்து பாருங்கள் மரம், மர இம், மரம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நத்தை, இது வந்து மெத்தை, இது குழந்தை. அப்போது நத்தை, இத்தை, நத்தை. 1 போட்டிருக்க இடத்துல தான் 1ஓட இது எழுதணும். அதே போல் 2 போட்டிருக்க இடத்துல மே இத்தை, மெத்தை. அதுக்கப்புறம் குழந்தை, இந்தை, குழந்தை. அடுத்தது வாத்து, வாழை, தும்பி. இங்கே பாருங்கள் 1ன்ற இடத்துல வாத்து எழுதணும். 1 எங்கே போட்டிருக்காங்க, இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இத்து, வாத்து. அடுத்தது வாழை, வாழை, வா ஆல்ரெடி எழுதிட்டோம், ரை. இங்கே தூண் முடிஞ்சிருக்குங்களா. இது வந்து பாருங்கள் 3வது தும்பி, பி. நம்ம இப்படி எழுதணும்னா இந்த சைடு நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க. இல்லை மேலேருந்து கீழே எழுதணும்னா டாப்பில் வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான். ஓகேங்களா. அடுத்தது பறவைகளின் பெயர்களை எழுதுவேன். இப்போ இந்த படத்தில் என்னென்ன பறவைகள்லாம் இருக்கோ அந்த பெயர்கள் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். என்னென்ன பறவைகள் இருக்குது பாருங்கள். கொக்கு, நாரை, வாத்து, பஞ்சவர்ண கிளி, காகம், மைனா, கிளி இருக்குது, இந்த பச்சை கிளி இருக்குது பாருங்கள், பச்சை கிளி, ஆந்தை, சேவல், சேவல் எங்கே இருக்குங்க பாருங்கள், சேவல், கோழி, தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் வவ்வால், புறா, வான்கோழி, மயில், தேன் சிட்டு, இந்த பறவைகள் இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போவோம். யார் எதை சாப்பிட்டிருப்பார்கள், வரைவேன், வண்ணமிடுவேன், எழுதுவேன். இங்கே பாருங்கள் வாத்து, வாத்து எதை சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறீங்க. வாத்தோட கையில் பாருங்கள் மீன் இருக்குங்களா. ஸோ அந்த மீனுன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது குரங்கு பார்க்குறோம். குரங்கு கையில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இது வாழைப்பழம், அதனால் வாழைப்பழம். அடுத்தது நத்தை, நத்தை கையில் என்ன இருக்குது, நத்தை வந்து இலை வச்சுருக்கு இல்லைங்களா. இப்போ நம்ம இதை வரைஞ்சனாலே நம்மளுக்கு தெரியும், அது இலை. அதுக்கு அடுத்தது எலி, எலியோட கையில் என்ன இருக்குது, கடலை, வேர்க்கடலை இருக்குது. அடுத்தது குதிரை, குதிரையோட கையில் என்ன இருக்குது, இளநீர் இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. படத்தை பார்ப்பேன், நிகழ்வை எழுதுவேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து இந்த பட்டாம்பூச்சியை பார்த்துட்ருக்கு. அப்போது நம்ம எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஒட்டகச்சிவிங்கி கிளையில் உள்ள இலைகளை தின்று கொண்டிருந்தது. இந்த கிளையில் இருக்க இலையை தின்னுட்டு இருந்துச்சு. அப்போது அழகான பூ தின்னலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி தலையை நீட்டுச்சு. என்னை தின்று விடாதே என்றது வண்ணத்து பூச்சி. ஏன்னா அது வந்து பூன்னு நினச்சிது ஒட்டகச்சிவிங்கி. வண்ணத்து பூச்சி என்னை தின்னு விடாதே அப்படின்னு சொல்லிச்சா. அதே போல் இங்கே நம்மளுக்கு பூனையும் பந்தும் கொடுத்துருக்காங்க, யானையும் ஒரு குருவியும் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த முதலை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நினச்சி நம்ம எழுதணும். இப்போ எப்படி எழுதலாம்னா, பூனை ஒன்று சாலையோரம் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது பந்து ஒன்றை பார்த்து அதனை தன் நண்பர்களுடன் விளையாடி மகிழ்ந்தது. ஸோ அதை எடுத்து தன்னுடைய நண்பர்கள் கூட விளையாடி மகிழ்ந்ததுன்னு எழுதிட்டோம். அடுத்தது இந்த யானைக்கு என்ன எழுதலான்னு பாருங்கள். யானை தூங்கி கொண்டிருந்தது. 3 பறவைகள் யானையின் மீது ஏறி விளையாடியது. அப்போது யானை தூக்கத்திலிருந்து எழுந்து பார்த்தபோது யானையும் சந்தோஷமாக விளையாடியது. இது எல்லாமே வந்து இந்த 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க எழுதுனது தான். அடுத்தது முதலை ஒன்று தன்னுடைய முட்டையிலிருந்து முதலைக்குட்டி வெளியே வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைந்தது. தன் குழந்தையுடன் கடல் நட்சத்திரத்தை பார்த்தது. அதுக்கப்புறம் பாருங்க, இவர்கள் என்னென்ன பொருள்களை எடுத்து வைத்திருப்பார்கள்.
இப்போ நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க என்னென்ன பொருளாக எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்கள். இங்கேவே அந்த பொருளுடைய படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பேர் தான் எழுத போகிறோம். உடை, அலங்கார பொருட்கள், முகப்பூச்சுகள், உதட்டு சாயம், தூரிகை, கண்ணாடி. அடுத்தது ஓட்ட போட்டிக்கு போகிறேன். ஓட்ட போட்டிக்கு போகிறவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், தண்ணீர் குடுவை, காலணி, சட்டை இதெல்லாம் தான் தேவைப்படும். களிமண் பொம்மை செய்வேன். இவங்களுக்கு என்ன தேவை? களிமண் வேணும், பொம்மை அச்சு, நீர், உருட்டு பலகை, வண்ணப்பூச்சு இதெல்லாம் தான் இவங்களுக்கு தேவைப்படும். அடுத்தது இவர்கள் இருவரும் நண்பர்களானால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த நத்தையும் பறவையும் நண்பரானா என்ன ஆகும்? நிலத்தில் ஊர்ந்து மட்டும் சென்று கொண்டிருந்த நத்தைக்கு வானத்தில் பறக்கிற வாய்ப்பு கிடைக்கும். கடலுக்குள்ளேயே இருக்கும் திமிங்கலத்திற்கு, இந்த திமிங்கலமும் இந்த முயலும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா, கடலுக்குள்ளேயே இருக்கும் திமிங்கலத்திற்கு தன் நண்பன் முயல் மூலமாக கேரட்டுகள் முதலாக சுவைத்து பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது இந்த எறும்பும் எலியும். எறும்புக்கு தனியாக தூக்க முடியாத பெரிய அந்த சீஸ் துண்டுகளையும் தானியங்களையும் எலி தன்னுடைய பலத்தால் ஒரே நிமிஷத்தில் எறும்பினுடைய புத்துக்கு அருகே கொண்டு வந்து சேர்த்து விடும். அடுத்த பேஜுக்கு வரலாம். அடுத்தது சொல்லை கண்டுபிடிப்போம் எழுதுவோம். செய்யலாமா? இங்கே பாருங்க, நிழல் படம், நிழற்படம் கொடுத்துட்டாங்க. இங்கே மரம், நிழல் என்ன சொல்லலாம்? நம்ம மர நிழல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே பயிற்சின்னு எழுதியிருக்கு, இது நூல், பயிற்சி நூல். அடுத்தது பாருங்க, கண்ணாடி, இது வளையல், கண்ணாடி வளையல். இங்கே பாருங்க, மேகம், மேகம் எல்லாம் கூட்டமாக இருக்குது, அதனால மேக கூட்டம். கால்களை கொண்டு கண்டுபிடிப்போம் எழுதுவோம். இப்போ யாருடைய கால் அப்படின்னு சொல்லி அந்த கால்களை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், யாருக்கு எத்தனை கால் இருக்குது? 2 கால்கள். யார் யாருக்கு இருக்குது பாருங்கள், கிளி, காகம், குரங்கு இதுக்கெல்லாம் வந்து 2 கால்கள் இருக்குது. அடுத்தது 4 கால்கள். 4 கால்கள் யாருக்கு இருக்குன்னு பாருங்கள், குதிரை, பூனை, நாய் இதுக்கெல்லாம் 4 கால்கள் இருக்குது. 6 கால்கள் யாருக்கு இருக்குது? புள்ளிவண்டு, வண்ணத்து பூச்சி இதுக்கெல்லாம் 6 கால்கள் இருக்கும். 8 கால்கள் யாருக்கு இருக்கு? 8 கால் பூச்சி தானே, சிலந்தி. கால்களே இல்லாதது எது? மீன். வேற என்னது? வேற என்ன இருக்கு பாருங்க, பாம்பு. இதோ இருக்கு பாருங்க, மீன், பாம்பு இதுக்கெல்லாம் கால்களே இல்லை. சரிங்களா? அடுத்தது படத்தை பார்ப்போம், நிகழ்வை எழுதுவோம். இப்போ படத்தை பார்க்குறோம். ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு போறாரு, அதுக்கு பின்னாடியே ஒரு சிறுவன் வந்து நனைஞ்சிட்டு வரான். மழை பெய்கிறது, குடை பிடித்து ஒரு நபர் நடந்து செல்கிறார், பின்னால் ஒரு சிறுவன் நனைந்து வருகிறான். அடுத்தது பாருங்க, அந்த சிறுவனும் குடைக்குள்ள வந்துட்டானா, நனைந்து கொண்டு வர சிறுவனையும் தன் குடைக்குள் அழைத்து செல்கிறார். அடுத்தது இவங்க 2 பேரும் குடைக்குள்ள போயிட்டு இருக்கப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் நடந்து வர்றார். இவங்க பின்னால், அப்ப பின்னால் ஒரு பெரியவரும் நனைந்து வருகிறார். இந்த ரூ வராது, இந்த ரூ வரும். அடுத்தது அவருக்கும் குடையில் இடம் கொடுத்து மூவரும் மழையில் நனையாமல் சென்றனர். ஓகேங்களா? இதான் வந்து நிகழ்வு. அடுத்தது என் நாய்க்குட்டியை காணவில்லை, கண்டுபிடிக்க விளம்பரம் எழுதி உதவுங்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ விளம்பரம் எழுத போகிறோம். விளம்பரம் எழுத ரெடியா? இங்கே பாருங்க, காணவில்லை, பழுப்பும் வெள்ளை நிறமும் கலந்த சிறிய நாய்க்குட்டி, இதன் கழுத்தில் நீல நிற பட்டை அணிந்து இருந்தது. இந்த நாயை கண்டுபிடித்தால் பரிசு அப்படின்னு எழுதியாச்சு, உண்டு, பரிசு உண்டு. தொடர்புக்குன்னு சொல்லி ஒரு நம்பரை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, அன்னை தமிழே. இந்த வந்து பாடல் வந்து நம்ம பாடநூலில் பக்கம் 1ல் இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்கள் பிழை நீக்கி எழுதணும். இப்போ தமிழே அப்படின்னு இருக்குது, அது எப்படி எழுதணும்? இந்த லே வராது, ழேன்னு வரும். தமிழே. வளர்ப்பவளே, அப்போ வளர்ப்பவளே. புகழ்வதற்கே, இல்லை இது இல்லு வராது, இழு வரும், புகழ்வதற்கே. அதுக்கு அடுத்தது விளையாட, இந்த லை வராது, இடைநிலை வரும், எரள வழல இருக்கு, இல்லை விளையாட. கலந்தவளே, கலந்தவளேன்னு கொடுத்துருக்காங்க, கலந்தவளே இல்லாது கலந்தவளே. படிப்பேன், பொருத்தமான சொற்களால் நிரப்புவேன். இங்கே பாருங்க, அன்னை, புகழ், விளையாட்டு, உலக தமிழ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா என்பவர் சதுரங்க விளையாட்டு வீரர். அவர் உலக கோப்பை இறுதிப் போட்டியில் 2வது இடம் பிடித்து புகழ் பெற்றார். அவர் போட்டியில் வெற்றி தோல்விக்காக ஒருபோதும் விளையாடியது இல்லை. அவர் விளையாட்டை மட்டுமே விரும்பி விளையாடுவார் என்று கூறி அவருடைய அன்னை பெருமிதம் அடைந்தார். அப்போது அந்தந்த இடத்துல கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது படிப்பேன், கண்டுபிடிப்பேன், எழுதுவேன். உன்னை பிடிக்கப் போகிறேன் பார், உன்னை, உன் அழகை புகழ்வதற்கே நான் இருக்கிறேன், இங்கே புகழ்வதற்கே. உலகில் எவ்வளவு வீடுகள் இருக்கின்றன? உலகில்.
இருந்தாலும் உன்னுடைய பிறப்பு எங்கள் வீட்டில்தான் பிறப்பு. நீ பிறந்தவுடன் முதலில் நான் தான் உன்னை கையில் எடுத்தேன். என் அன்பு கன்று குட்டியே என்றாள் நந்தினி. இப்போ பாருங்க, அன்னை தமிழே பாடலில் வர பாடல் வரி ஒன்று இந்த தொடரில் அங்கங்கே மறைஞ்சிருக்கு. அந்த வரியை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. ஸோ உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், அதுதான். அடுத்தது, பத்தியை படிப்பேன், சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். இந்த பேராகிராஃபை நீங்கள் படிக்கணும். கவிஞர் நா. காமராசன் தமிழை என் தாய், என் உயிரில் கலந்தவள் என்று கூறுகிறார். தமிழ் கவிஞரை வளர்ப்பதாகவும் கவிஞரோடு சேர்ந்து வளர்வதாகவும் கூறுகிறார். தான் இவ்வுலகில் தமிழை புகழ்வதற்காகவே பிறந்துள்ளதாக கூறி மகிழ்கிறார். சொல்லை கொண்டு விளையாட சொல்லிக் கொடுத்த தமிழை எந்த சொல்லாலும் புகழ முடியாது, அத்தகைய புகழ் உடையவள் என்று தமிழின் சிறப்பை உணர்த்துகிறார். இப்பத்தியில கவிஞர் எதன் சிறப்பை கூறுகிறார்? தமிழ் மொழி. அடுத்தது, எதற்காக இவ்வுலகில், இப்போ இதுக்கு வந்து எதன் சிறப்பை கூறுறாருன்னா தமிழ் மொழி. ஷேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்தது, எதற்காக இவ்வுலகில் பிறப்பெடுத்ததாக கவிஞர் கூறுகிறார்? தமிழை புகழ்வதற்கு. தமிழ் கவிஞருக்கு எதை கொண்டு விளையாட சொல்லிக் கொடுத்தது? அழகு. அப்போ சாரி, அழகு இல்லை, இங்க சொல். சொல். மொழி. இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுதுக. தமிழ் மொழி என்பது நம் தாய்மொழி. நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்தது, புத்தகத்தில் தேடி எழுதுவோம். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை, எண்ணில், அந்த பாடல்லே வரும், அதை பார்த்து நீங்கள் எழுதணும். உன்னை, உலகில், சொல்லில், சொல்லி, சொல்லில், சொல்ல. இப்பாடல் யாரால் எழுதப்பட்டது? எதை பற்றி எழுதப்பட்டுள்ளது? இப்பாடலை எழுதியவர் நா. காமராசன். இப்பாடலில் தமிழ் மொழியினுடைய பெருமையை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அடுத்தது, இவ்வுலகில் தான் பிறக்க காரணமாக கவிஞர் கூறும் வரிகளை எடுத்து எழுதுக. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். உணர்ச்சி குறியுடன் முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, சொல்லி தந்தவளே, சொல்ல முடியலை. இதுதான். அடுத்தது, படக்கதையை படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையை படிச்சுக்கோங்க. படிப்பேன், எழுதுவேன். இதை படித்து எழுதணும். விதை செடியாக மாறும், பூக்கள் மாலையாக மாறும், கல் சிலையாக மாறும், பஞ்சு நூலாக மாறும், பூ காயாக மாறும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காய் பழமாக மாறும் சொல்லிட்டாங்க. பால் தயிராக மாறும், தயிர் மோராக மாறும், மோர் வெண்ணெயாக மாறும், வெண்ணெய் நெய்யாக மாறும். அடுத்தது, படிப்பேன், விடையை கண்டுபிடிப்பேன். குரங்கு காட்டுக்குள் ஓடி வந்தது. அங்கே ஓநாய்கள் இருப்பதை கண்டது. ஆடுகள் கூட்டம் கூட்டமாக வர தொடங்கின. சத்தம் போட்டு ஆடுகளை விரட்டியது குரங்கு. தப்பித்த ஆடுகள் மகிழ்ச்சியுடன் இருந்தன. இதுல பாருங்க, காட்டுக்குள் ஓநாய்கள் என்ன செய்து கொண்டிருந்தன கேட்டிருக்காங்க. காட்டுக்குள் ஓநாய்கள் கூட்டமாக மகிழ்ச்சியுடன் இருந்தன. ஸோ தொடரில் உள்ள 4 சொற்களை எடுத்து எழுதினால் மேற்கண்ட வினாவிற்கான விடை கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த தொடர்ல இருந்தே 4 சொற்களை எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது, உரையாடலை படிப்பேன், தொடர்ந்து எழுதுவேன் கொடுத்துருக்காங்க. இந்த உரையாடல் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் எழுதலாம். வெட்டக்கூடிய காய் எது தெரியுமா? கத்தரிக்காய். கையில் பிடிக்க முடியாத வில் எது? வானவில். அடுத்தது, கதையை படித்து படக்கதையை நிறைவு செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ படித்து நீங்கள் வந்து நிறைவு செய்யலாம். இப்போ பாருங்கள், மேற்கண்ட கதையில் வண்ணமிட்ட தொடர்களை பொருத்தமான இடங்களில் எழுதி படக்கதையை நிறைவு செய்யுங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எலியும் கிளியும். இங்கே வந்து பாருங்கள், தனியாக மாட்டிக்கொண்டேனா. தனியாக மாட்டிக்கொண்டேனா. அடுத்தது, ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்னவாக இருக்கும்? இங்கே என்ன, ஏதோ சத்தம் கேட்கிறதே, என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது, இது என்ன அப்படின்னு கேட்டோடனே, இதுதான் எலி பொறி, இதுதான் பொறி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொத்தானை அழுத்து, இந்த பொத்தானை அழுத்து. அடுத்து இங்கே பாருங்கள், ஐ வெளியே வந்துட்டேன், ஐ வெளியே வந்து விட்டேன் அப்படின்னு நீங்கள் எழுதணும். இங்கே அழுத்தி விட்டேன் எழுதியாச்சு. ஐ வெளியே வந்து விட்டேன். அடுத்து இங்கே மிக்க நன்றி. அடுத்தது பாருங்கள், படிப்பேன், மின்னுவேன். இதில் வந்து அட்டவணையை படித்து இதை வந்து நீங்கள் இணைத்து படிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், தாய், அந்த மாதிரி வந்து கல், பல்,
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து சேர்த்து படிக்க வேண்டியது. கல், பல், கண், பகல், மண், மகள், மகன். இப்போ இந்த அட்டவணையை படித்து நீங்கள் விதை எழுதணும். ஒத்த ஓசையுடைய சொற்கள் என்னது? கல், பல், கண், மண், அந்த மாதிரி எழுதணும். கட்டம், பட்டம், காய், காய். உறவு பெயர்கள் என்னென்ன இருக்குது இதில்? மாமா, தாத்தா, மகள், மகன், இது எல்லாத்தையும் எழுதணும். அடுத்தது படிப்பேன், மகிழ்வேன். பட்டம், வண்ணப்பட்டம், அழகான வண்ணப்பட்டம், என் அழகான வண்ணப்பட்டம். அம்மா, அன்பான அம்மா, நம் அன்பான அம்மா. பார், மரம் பார், உயரமான மரம் பார். இது எல்லாமே அப்படியே தொடர்ந்து வரும். வனம், அடர்ந்த வனம், மரங்கள் உள்ள அடர்ந்த வனம். படிப்பேன், சிறகடிப்பேன், அடர்ந்த வனம். கயல், மாமரம் நட்டால் அன்வன், அன்வர் பலாமரம் நட்டான். இயல், ஈச்சமரம் நட்டால் ஆதவன் ஆலமரம் நட்டான். ஆஹா, அடர்ந்த வனம். அடுத்தது, என் இறகுகள் யார் யாருடையவை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இதில் யார் யாருடைய இறகுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்க. வவ்வால், கழுகு, கிளி, சேவல், மயில், காகம், புறாவுடைய இறகு. எங்களை வரைந்து முழுமையாக்குங்கள். ஆடும் பறவை மயில். ஸோ இது வந்து அழகாக வரைஞ்சி முழுமையாக்கணும். அதே போல் நீந்தும் பறவை வாத்து. நெக்ஸ்ட்டு, விதைகளை யாரால் எடுத்து தர முடியும்? ஏன்? குகை இருட்டில் உள்ள விதைகள் யார் எடுத்து தர முடியும்? ஆந்தை. ஏனென்றால் ஆந்தைக்கு இருட்டில் கண் தெரியும். தாழ்வான பகுதியில் விதைகளை யார் எடுத்து தர முடியும்? கழுகு. ஏனென்றால் கழுகுக்கு கூர்மையான பார்வை உண்டு. உயரமான மரத்தின் கிளைகளுக்கு இடையில குரங்கு. ஏனென்றால் குரங்குக்கு வேகமாக மரம் ஏறும், கிளைக்கு கிளை தாவும். அதனால உங்களுக்கு பிடிச்ச பறவையிடம் நீங்க என்ன பேசுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க தூக்கணாங்குருவியே நீ எங்கு வாழ்வாய் அப்படின்னு இருக்காங்க. பறவை என்ன சொல்லுது? நான் மரத்துல கூடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்லுது. நீ எந்த உணவை உண்பாய் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பறவை அதுக்கு என்ன சொல்லுச்சு? நான் அரிசி உண்பேன், தானியங்கள் உண்பேன், அந்த மாதிரி எதுனா சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் அரிசி உண்பேன் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதோட நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் பயிற்சி நூலில் முடிஞ்சுது. தேங்க்யூ.